இந்த 4 வருஷத்துல நீ என்கிட்ட இருந்து எவ்வளவு மறைச்சிருக்க, எவ்வளவு பொய் சொல்லிருக்க எனக்கு சுத்தமா தெரியல. என்னடி சும்மா மறைச்சிட்டேன்னு? ஆமா நான் மறைச்சேன். ஏன் மறைச்சேன்னு கொஞ்சமா திங்க் பண்ணி பார்த்துருக்கியா? அது நான் உங்ககிட்ட பொய் சொல்லிக்கிறேன், மறைச்சிக்கிறேன், எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் மேகா. அந்த பொய்யால தான் 4 வருஷ காதலா அது இங்கே வந்து நின்றுருக்கு. இல்லைன்னா அது 3 மாசத்துல எப்போ போயிருக்குண்டி. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? இந்த உலகத்தில் யார் தான் பொய் சொல்லாமல் காதலிச்சிருக்காரு சொல்லு பார்க்கலாம். யாரையும் ஒருத்தங்களை சொல்லு. சொல்லுவ. சதீஷையும் மோனிகாவையும் சொல்லுவ. அந்த சதீஷ் பற்றி எனக்கு தான் தெரியும். அவன் ஆளுக்கு தெரியும் எத்தனை தடவை சரக்கு அடிக்க போயிருக்கான்ட்டு. எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்களை மறைக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி இவனை ஏன் புண்படுத்தணும்? இவனுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் டென்ஷன் ஆவான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பொய்யே வருது. அதை மறைக்கவும் செய்கிறோம். அது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வரும்னு எங்களுக்கே தெரியும். நாங்களே சொல்லிடலான்னு நினைப்போம். எங்கே சொன்னால் என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே நாங்கள் சொல்லாமல் இருந்துட்டோம். முடிவு உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு பார்க்கலாம். டெய்லியும் இதே மாதிரி இடத்துல வந்து சண்டை போடணுமா? என்னால் முடியல மேக. நான் சீரியஸாக உன்கிட்ட கேட்குறேன். ஏன்னா டெய்லியும் ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் வந்துக்கிட்டு என்னால் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு தெம்பு இல்லை. எதாக இருந்தாலும் இப்பயே சொல்லி இங்கேயே சொல்லு. என் கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லையா? இல்லாமல்லாம் இல்லை. என்கிட்ட இனிமேல் எதுவும் பொய் சொல்ல மாட்டேன், மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு நான் பொய் சொல்ல விரும்பலை. இப்போ நான் உன்கிட்ட பொய் சொல்லுவேன், மறைப்பேன். அது சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மேகா. நான் பொய் சொல்கிறதே நான் உன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக தான். அதை மூலம் தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் உனக்கு புரியாதுடி. என்ன உனக்கு பொய் சொல்லாமல் இருக்கணும் அவ்வளோதானே? அதுக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். என்னால் உன்னை ஏமாற்றவும் முடியாது. திரும்ப திரும்ப அந்த கில்ட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் பண்ணனா. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் பொய் சொல்லாதான் எவன் ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் இருப்பான். அவனை போய் தேடி கண்டுபிடி ஒரு நாள். அப்படி நீ கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளு. எனக்கு உண்மையாக இருப்பேன்னு கேளு. அவன் அப்போ சொல்லுவான், நான் உனக்கு உண்மையாக இருக்கேன், உன்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன் பேபி, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லுவான். ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்தில் நீங்கள் 2 பேரும் கூட இதே இடத்துல இப்படியே தான் இருப்பீங்க. அதுதாண்டி ரியாலிட்டி. பொய் சொன்னால் ஆவாதான், பொய் சொன்னால் பிடிக்காதான். பொடி.